பிரதமர் மோடி நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் முன்னிலையில் இந்தியா நியூசிலாந்து இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக கடந்த 6ஆம் தேதி புறப்பட்ட பிரதமர் மோடி 3வது மற்றும் இறுதி நாடாக நியூசிலாந்து சென்றார். ஆக்லாந்து விமான நிலையத்தில் தரையிறங்கிய பிரதமர் மோடியை நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் நேரில் வரவேற்றார். பின்னர் இந்திய வம்சாவழியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆக்லாந்து நகரில் உள்ள அரசு மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிறப்பான ராணுவ அணிவகுப்பு மற்றும் அரசு முறை வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரவேற்பின் போது நியூசிலாந்து நாட்டின் முக்கிய தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றனர். அரசு முறை வரவேற்பை தொடர்ந்து நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரதமர் மோடி. அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வர்த்தகம், பாதுகாப்பு, முதலீடு, கல்வி மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக சமீபத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான வரலாற்று சிறப்புமிக்க வரியில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் முன்னிலையில் இந்தியா நியூசிலாந்து இடையே முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம், கல்வி மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டுள்ளன.